கோவை, திருப்பூர், ஈரோடு, நீலகிரி மாவட்டங்களில் 1272 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கும் அடிகள் நாட்டினார் முதலமைச்சர் ஸ்டாலின். ஈரோட்டில் காய்கறி மளிகை சந்தை வளாகம் கட்டப்படும் எனவும் அறிவிப்பு. மத்தியில் தமிழகத்திற்கு சாதகமான அரசு மத்தியில் அமைந்தால் இன்னும் 10 மடங்கு திட்டங்களை நிறைவேற்றுவோம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. தமிழகத்திற்கு கொண்டு வரும் திட்டங்களை திமுக தடுப்பதாக பிரதமர் கூறுவது மோடியின் புளுகு என ஸ்டாலின் விமர்சனம். எந்த திட்டத்தை தடுத்தோம் என கூற முடியுமா என கேள்வி. செந்தில் பாலாஜி மீதான அமலாக்கத்துறை வழக்கின் விசாரணைக்கு தடையில்லை. மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பெங்களூரு உணவு விடுதி குண்டுவெடிப்பு வழக்கு முக்கிய குற்றவாளி சிக்கியதாக தகவல். போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் ஜாபர் சாதிக்கின் நண்பர் கைது. ராகி மாவுடன் போதைப் பொருட்களை கடத்தியது அம்பலம். முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு சொத்து மற்றும் வீட்டு வரிகளை செலுத்துவதில் இருந்து விலக்கு அரசாணை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார் ஆளுநர் RN ரவி. அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் புறக்கணிப்பு. சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று மாலை திறப்பு. பங்குனி உத்திர ஆராட்டு திருவிழா தொடங்குகிறது. பிஜேபி கூட்டணியில் அமமுக, OPS தரப்பிற்கு தலா 4 தொகுதிகள் என தகவல். பாமக, தேமுதிகவையும் இணைக்க முயற்சி. தங்கம் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் தங்கம் 48,880 ரூபாயாக விற்பனை.